வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் நடக்கும்போது, ரேட் இஸ் இன்வாலிட் எரர் மெசேஜ் எதனால வருது? அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம்? எல்லாமே இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் ஓல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் மாடியூல் போய்க்கிறேன். இந்த ஓல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பொறுத்தளவு எல்லாமே செட்டிங்ஸ் கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்டால ஒர்க் அவுட் ஆகும். அதனால செட்டிங்ஸ் போய்க்கிறேன். இங்க கீழ வந்துட்டீங்கன்னா, ரேட் வேலிடேஷன் அகைன்ஸ்ட் போர்ட் பெர்சன்டேஜ்னு இருக்கு. இது எப்பவுமே டிஃபால்ட்டா 50% செட் ஆயிருக்கும். இது உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். இன்புட் ஃபீல்டு தான். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட போர் ரேட் வந்து நான் இன்னைக்கு 10,000 செட் பண்ணியிருக்கேன். அதுல 50% அதாவது 50% போது 5,000 வரும். எனக்கு மினிமம் ரேட் வந்து 5,000 கீழ வந்து எனக்கு அங்க ஓல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த கண்டிஷனோட மீனிங். இப்ப நான் 50 குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். கிரியேட் போறேன். இங்க ஒரு லெட்ஜரை சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட், குவாலிட்டி அண்ட் வெயிட். இப்போ எனக்கு டிஃபால்ட்டா போர்ட் ரேட் 10,000 எடுத்துக்கிறதுக்கு நான் வந்துட்டு மினிமம் வேல்யூ கொடுக்குறேன். மினிமம் வேல்யூ கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு ரேட் இஸ் இன்வால் எரர் மெசேஜ் அடிக்குது. ஏன்னா நம்ம அங்க 50% கண்டிஷன் செட் பண்ணியிருக்கோம் செட்டிங்ஸ்ல. அதனால தான். இப்போ கரெக்டா எனக்கு 10,000 50% கொடுக்கும்போது 5,000 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த எரர் போயிருச்சு. சேவ் பட்டன் எனேபிள் ஆயிருச்சு. இப்போ எனக்கு பக்காவா கண்டிஷன் பேஸ் பண்ணி எனக்கு இந்த ஒர்க் ஆகுது. இப்போ நான் சேவ் பண்ணி பில்லை ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க செட் பண்ண டேட்டா எல்லாம் பக்காவா இருக்கா ஒர்க்கா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அகைன் இன்னொரு செட்டிங்ஸ் பண்ண போறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேக்ஸ் வேலிடேஷன் அகைன்ஸ்ட் போர் ரேட் அண்ட் பியூர் ரேட் இருக்கு. இதோட மீனிங் என்னன்னு பார்க்கும்போது, இது எப்பவுமே எனேபிள் இருந்துச்சுன்னா எனக்கு போர் ரேட் பியூர் ரேட் தாண்டி வந்துட்டு எனக்கு அங்க ஓல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் நடக்க அலோவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எனக்கு வந்து அந்த பியூர் ரேட் அண்ட் போர் ரேட் உள்ளதான் எனக்கு அங்க ஓல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் நடக்க அலோவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதை எனேபிள் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். அகைன் கிரியேட் கொடுத்துட்டேன். அகைன் ஒரு லெட்ஜர் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க ப்ராடக்ட், குவாலிட்டி, வெயிட். இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு போர் ரேட் ஆட்டோமேட்டிக் எடுத்து 10,000. இப்போ நான் மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிச்சிருக்கும். ரேட் இஸ் இன்வாலிட் அகைன். ஏன்னா நாங்க கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா, எனக்கு மேக்ஸிமமே எனக்கு போர் ரேட் பேஸ் பண்ணி எடுத்துக்க இல்லை பியூர் ரேட் பேஸ் பண்ணி எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கேன். பட் எனக்கு நான் போர் ரேட்டை தாண்டி அதிகமான வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு ரேட் இஸ் இன்வாலிட் அடிக்குது. அப்போ எனக்கு கண்டிஷன் இங்கேயுமே பக்காவாக ஒர்க் ஆகுது. நான் கரெக்டாக 10,000 கொடுத்துக்கிறேன். இல்லாட்டி நான் 10,000 கொடுத்துருக்கேன். எனக்கு சேவ் பண்ணி எனேபிள் ஆயிடுச்சு. ரேட்டுமே எனக்கு எரர் போயிடுச்சு. நான் சேவ் பண்ணி பில்லை ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். இங்கேயுமே வந்து நீங்கள் டேட்டா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒன் டைம் செட்டிங் செட் பண்ணால் போதும். அது எல்லா இதுக்குமே ஒர்க் அவுட் ஆகும். நீங்க இங்க ரேட் வேல்யூஷன் மட்டும் பக்காவா ரேட் பார்த்து கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ. மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். Thanks for watching this video.